உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளம்பரம் என்றே திமுக தலைவர் திரு மு கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்த அறிக்கையில், அதிமுக ஆட்சியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோல முதலீட்டாளர்களை எல்லாம் அழைத்து பல நூறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும், ஆனால் முதலீடு எதுவும் வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி முடிய இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் இப்போது போடப்படும் ஒப்பந்தங்களுக்கு மதிப்பு ஏதும் இல்லை என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் சுமார் 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக அவர் குறை கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை ஜூலை மாதம் வரை செயலாக்கத்துக்கு வந்துள்ள முதலீடு வெறும் 5.64% என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். கடந்த 4.5 ஆண்டுகளாக தொழில் முதலீடுகளை ஏற்பதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், 2016ஆம் ஆண்டு தேர்தல் விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட இந்த மாநாட்டினால் நல்ல விளைவுகள் ஏற்படாது என்றும் திரு மு கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார்.